எப்பொழுதுனைக்கு க்ரைம் பேசுகிற அது மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. ரைட், அவங்களுக்கு அப்படி இருக்குது. பட் நான் பார்க்குற உலகம் அப்படி இருக்கு. கூகுளில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸை போட்டு பார்த்தா அது பல டிசீஸ் சொல்லுது சார். அதுலேயே வந்து நிறைய டிசீஸ் வருது சார், அதை பார்த்தே வருது சார். கேன்சர் இருக்குது, சில வயிறு இதாக இருக்குது, கேன்சர் இருக்குது. இதே நம்ம முன்னொரு காலத்தில் பாட்டி வைத்தியம்லாம் இருந்தாங்க. பிளட்டு போய் சொல்லாது, பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணிடுங்க. பேசிக்காக ஒரு 5 உறுப்புகளுக்கான டெஸ்ட் அதில் இருக்குது. அதை பண்ணிவிடுங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கால்வாசி பேர் தனியாக இருக்கிறதுக்கான ரீசன் ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்து போய் இதுக்கப்புறம் யாரையும் நம்ப வேணான்ற காரணமும் இருக்குது. யாருமே நம்பாமல் இருக்க முடியாது. இல்லை, எதுவுமே நம்ப வேண்டாம். நம்பிக்கை எதுக்கு வைக்கணும்? சாதாரணமாக இருப்போமே. முக்கால்வாசி பேர் தனியாக இருக்கிறத விரும்புகிறாங்க, யாரையும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. தனிமை அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் தான்மா. இப்போ டிப்ரெஷன் ஒரு வார்த்தை புந்து எல்லாத்தையும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே இதுக்கு வார்த்தை கிடையாது. அம்மா சொல்லி தான் அப்பா என்பவன் தெரியும், தாய் என்பவள் உண்மை. அதுமாரி தான் நம்ம மரணமும் உண்மை. மது அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் லோ ஃபைல் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste daily. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார், மனிதர்களா பிறந்தா காதல் இருக்கணும் அப்படின்றது போய் இந்த காலகட்டத்தில் மனிதர்களா இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மனநோய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கவங்க யாரை கேட்டாலுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. ஒருத்தவங்க ஒன்னொன்று பற்றி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாலுமே உங்கள் ஸ்டைலில் அது நீங்கள் சொல்கிறது தனிதான்ல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்மளே வைத்தியம் பண்ணணும் போல இருக்கு, அந்த கண்டிஷன்லாம் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனு, இந்த டிவியெல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுட்டு அது இருக்காதுன்னு தோணுது. அதிகமாக இதை பற்றியாவது சரியாக தெரிய அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. உங்களுக்கு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, கூகுளில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸை போட்டு பார்த்தா அது பல டிசீஸ் சொல்லுது சார். அதுலேயே வந்து நிறைய டிசீஸ் வருது சார், அதை பார்த்தே வருது சார். கேன்சர் இருக்குது, சில வயிறு இதாக இருக்குன்னா கேன்சர்ன்றது. இதே நம்ம முன்னொரு காலத்தில் பாட்டி வைத்தியம்லாம் இருந்தாங்க. அதுவாக என்ன சாப்பிட்டா முந்தா நாள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி எதாவது சொல்லுவோம், அந்த கீரை சாப்பிட்டா ஏதோ ஒன்று சரி அது சரிக்காமல் இருக்கும், அந்த ஓமத்தை போட்டு குடி, இல்லை பெருங்காயத்தை வெந்நீரை போட்டு குடி, இப்படி சிம்பிளான வைத்தியங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சாதாரண வயிறு வலியும் ஹார்ட் அட்டாக் போல பார்க்கப்படுது. சரி, ஹார்ட் அட்டாக் பார்க்காம விட்டாலும் இறந்துடுறாங்க, பார்த்துட்டு தான் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 100 டாக்டர்ஸ் வந்து 100 டைப்பாக பேசுகிறாங்கம்மா. பார்க்குறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதாவது எப்படி சொல்கிறது, கன்ஃபியூஸ் ஆகுது, பயம் வருது சார். பயம் வருது, நம்மளை ரொம்ப குழப்புறாங்க. இந்த பாதிப்பு வந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு இருக்க மாதிரியே சிம்டம்ஸ் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. அதை நினச்சி கொஞ்சம் நேரம் மைண்ட் அப்படியே அப்செட் ஆகுது. அப்புறம் இங்கே நடக்கிற சமூக அவலங்களை பார்க்குறோம், அது கொஞ்சம் மாதிரி இதாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா என்கிட்டே ஒரு கேள்வி உண்டு. மீனிங் எங்கள் அம்மா எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, எப்பொழுதுனைக்கு க்ரைம் பேசுகிற அது மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்க. ரைட், அவங்களுக்கு அப்படி இருக்குது. பட் நான் பார்க்குற உலகம் அப்படி இருக்கு. நிறையா தவறுகள் நடக்குது, நிறையா பேர் சாவுறாங்க வெட்டிக்கிட்டு, சாதிக்காக, பணத்துக்காக, இப்படி ஒன்றுச்சு. பட் நிறைய பேர் மனித பலி, ஆடு மாடு கோழியை போல் வெட்டுப்படுது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை தான் நான் பேசி ஆகணும். அதை பேசி நான் அதை ப்ரமோஷன் பண்ணல எங்கேயுமே. இப்போ நான் எவ்வளோ உங்களுக்கு தெரியாதுல, ஒரு எவ்வளோ ஓல்டஸ்ட் கேங்ஸ்டர் ஹிஸ்ட்ரி நான் வச்சுருக்கேன். அது எல்லாமே சொல்கிறதுனால அதை அவங்கள டெவலப் பண்ணுறங்கிறது பொருள் இல்லை. பட் திஸ் இஸ் நாட் வே, இது ரைட் வே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அதில் புரிதல். ஸோ நான் பார்க்குற உலகமே அப்படி இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? சரி, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு 10 டாக்டர் இருக்காங்கன்னா 10 விதமான காரணங்களை சொல்கிறாங்க. அந்த நோய் இருக்கவங்களே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எதை தாண்டா பண்ணுறது அப்படின்னு. இப்போ யாரை நம்புறது சார்? டாக்டரை நம்புறதா, இல்லை அவங்க சொல்கிறத நம்புறதா, இல்லை எதுவுமே வேணாம் நம்ம இப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுறதா சார்? ஆமாம், உங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குன்னா போய் கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 700 800 1500 ஒரு கிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உடம்புலேயே போய் சொல்லாது, பிளட்டு மட்டும்தான். ஹார்ட் கூட நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், பட்டுன்னு படுத்துரும். ஓகே, கண்ணு நல்லா தெரியும், டக்குன்னு தெரியும், கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடும். பிளட்டு போய் சொல்லாது, பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேசிக்காக ஒரு 5 உறுப்புகளுக்கான டெஸ்ட் அதில் இருக்குது.
அதை பண்ணிவிடுங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதுலேயும் தெரிஞ்சு மறுபடியும் குழப்பம் தான் வரும். அதுலேயும் வியாதி தெரியும், கொஞ்சம் ப்ரிவெண்ட்டாக இருந்துக்கலாம், அதுக்கு மெடிசன் எடுத்துக்கலாம். அதுதான் முக்கியமானது. இப்போ மீனிங் இப்போ நான் ஊருக்கு போகிறேன் இல்லையா, எங்கள் ஊருக்கு அங்கே இப்போ தான் ஒரு டிவி ஒன்று, முன்னாடி சின்ன டிவி இருந்துச்சு. நான் டிவி பெரும்பாலும் நியூஸ் தான் பார்ப்பேன். ஊரில் போனால் எனக்கு நியூஸ் பார்க்க நேரம் இருக்காது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படியே ஜாலியாக அப்படியே சுற்றுறது, அங்கே போய் குளத்துல குளிக்கிறது, ரவுண்ட் அடிக்கிறது, ஏரியில் போய் குளிக்கிறது, அங்கே வச்சு புட்டிச்சு போகிறது, காரை எடுத்துகிட்டு உங்க நண்பர்கள் கூட ஆமாம் அப்படியே வச்சு கொல்லை இல்லை வயக்காடு எங்கே பார்த்தாலும் சுற்றுறது. ஒரு 5 நாள் ஊரில் இருப்பேன், இப்படிங்கிறதுல கிராஸ் ஆகிடும். திருப்பி மெட்ராஸ் வந்தாலும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஊரில் இருக்கிறது லைவ் டிபேட் எதுவும் ஒத்துக்க மாட்டேன். காரணம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். அது ஈவினிங் டிபேட்டு போகணுன்னா அதுக்கு ரொம்ப மனதை எல்லாம் பக்குவப்படுத்தணும். அது ஸ்ட்ரெஸ்ஸு தானே அது. எனக்கு நான் பேசுகிறேன்னா அந்த கான்சியஸோடு பேசணும், எந்த வார்த்தையும் மிஸ் ஆகிடக்கூடாது. இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தானம்மா. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நண்பர்கள் கூட இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் தெரியுறது இல்லை சார். ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே இவங்க கூட இருக்கும்போது ஒரு மாறிடுது, மனசு மாறிடுது. ஆனால் இப்போ முக்காவாசி பேர் தனியாக இருக்கிறத விரும்புகிறாங்க, யாரையும் சார்ந்து இருக்க விரும்ப மாட்டிக்கிறாங்க சார். தனிமை அதுவே ஒரு பெரிய டிப்ரெஷன் தாம்மா. தனிமையாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது, இருட்டில் இருக்கிறது, அது எல்லாமே ஒரு டிப்ரெஷன் தான் நமக்கு. ஆக்சுவலாக இப்போ டிப்ரெஷன் ஒரு வார்த்தை புந்து எல்லாத்தையும் ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னே இதுக்கு வார்த்தை கிடையாது. எப்படி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை வந்துச்சோ அதுமாரி டிப்ரெஷன் இப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய கனவுகளும் தேவைகளும் அதிகரிக்க இன்னும் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா முன்னொரு காலத்தில் இல்லை அந்த மாதிரியெல்லாம், டிவியே இல்லைல்ல. அப்போ ஏது டிவி, நியூஸு யாராவது ஊரில் பார்ப்பாங்க, தெரியாதுமா அப்போ எதுவுமே. நான் சின்ன பிள்ளைக்குள்ள 91 இதுமாரி ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு, கொண்டுட்டாங்களாங்கிற செய்தி தான் எனக்கு காதுக்கே வந்துச்சு. ஊரெல்லாம் பந்துன்னு சொல்லுவாங்க, பந்துனாலே புரியாது, ரோட்டில் பந்து விளையாடுவாங்க போல நினச்சோம். சாலை மறியல், சாலை ஸ்ட்ரைக் ஆகி நிற்கும். சாலை மறியல்லாம் பஸ்ஸெல்லாம் வருமே, எப்படி போய் ரோட்டில் மறைப்பாங்க? இன்றைக்கி அந்த ரயில் மறியலுங்கிறது எனக்கு பெரிய கேள்வி. ரயில் எப்படி மறைக்கிறதுன்னு, நிற்கிற ரயிலில் மறைக்கிறது தாம்மா, ரன்னிங் ரயிலில் போய் மறைக்கிறது இல்லை. நிற்கிற ரயில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் இருப்பாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் அப்போ இருந்த கேள்விகள். அந்த கேள்விகளோடு இருந்தால் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாமா என்னவோ. நம்ம எதாவது தெரிஞ்சுக்க போக தான் நிறைய பிரச்சனை வருதுமா. எதாவது தெரிஞ்சுக்கணும், ஆர்வம் அதிகரிக்க நமக்கு நிறைய ட்ரபுள் வந்துடும். நம்ம எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது பாட்டு இருக்கட்டும், உடம்பு தானே, எப்படி இருந்தாலும் சாக போகிறோம், தெரிஞ்சு போச்சு. ஒரு பிறப்பு, ஒரு மரணம் உறுதி. இந்த உலகத்திலேயே பெரிய உண்மை இருக்குன்னா நம்ம சாவோம். வேறு எதுவும் என்ன இருக்குது உண்மை? நம்ம வந்து இந்த அப்பாவுக்கு தான் பிறந்தோங்கிறது ட்ரஸ்ட்டுமா. மதர் இஸ் எ ஃபெய்த், ஃபாதர் இஸ் எ ட்ரஸ்ட். அம்மா சொல்லி தான் அப்பா என்பவன் தெரியும், தாய் என்பவள் உண்மை. அதுமாரி தான் நம்ம மரணமும் உண்மை, கண்டிப்பாக சாவ போகிறோம். சரி, இப்போ ஒருத்தவங்க இப்போ ஒரு யாருமே சார்ந்து இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நம்ம போய் கேட்டோன்னா நம்ம ஒருத்தவங்களை உண்மையாக நம்பி இருந்திருப்போம், ஆனால் அவங்களே நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பதில் சொல்லுவாங்க சார். முக்கால்வாசி பேர் தனியாக இருக்கிறதுக்கான ரீசன் ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்து போய் இதுக்கப்புறம் யாரையும் நம்ப வேணான்ற காரணமும் இருக்குது சார். நம்பவே வேண்டாங்கிற யாரையுமே, நம்பினா யாருமே நம்பாமல் இருக்க முடியாது. இல்லை, எதுவுமே நம்ப வேண்டாம். நம்பிக்கை எதுக்கு வைக்கணும்? சாதாரணமாக இருப்போமே, இந்த பேசுகிறோம்ல, அவ்வளோதானே. இதுக்கு மேலே என்ன நம்பிக்கை வைக்கணும்? ட்ரஸ்ட் என்ன தேவை இருக்கிற நம்ம 2 பேருக்கு என்ன? இவங்க நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினைக்கிறவங்க தான் முதுகில் குத்துறாங்க. வேண்டாமா, நினைக்காதீங்க. நினச்சா அந்த வழியை ஏற்றுக்கணும். ஒருத்தவங்க மேலே நீங்கள் ஓவராக அவங்க ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே பிரச்சனை தான்மா. ஆனால் ஹியூமனோட நேச்சரே அதானே சார், நம்புறது, உடனே நம்பிடுறது எல்லாரையுமே, அப்புறம் ஏமாந்து போய் அழுகிறது உட்காந்து. ஏம்மா, தான் வளர்த்த ஆடு மாடு கோழியை இற போட்டால் ஒடியாடுற ஒரு பிராணியை எந்த இறக்கமும் இல்லாமல் அறுத்து கொள்றவன் நமக்கு ஏதுமா அதெல்லாம் நம்பிக்கையெல்லாம்? நான் வளர்த்தது தானே அது. நான் வளர்க்கல, எவனோ ஒருத்தன் அதை பாசமாக இற போட்டு வளர்த்துருப்பான். மாடை விற்கிறோம், ஆடை விற்கிறோம், கோழியை விற்கிறோம், மீனை விற்கிறோம். மீனை எப்படி ஏமாத்துறோம்? சாப்பாடு தர்றேன் வான்னு சொல்லி புழுவை போட்டு கொக்கி போட்டு அது வாயில் போட்டு இழுத்து கரையில் தூக்கி போட்டு உடனே கூட நீ கொல்லலை. அதை ரொம்ப நேரம் தன்னோட ப்ரீத்திங்க்கு அது கஷ்டப்படும், அந்த செவத்தில் மூடி திறக்கும். அப்போ கூட தண்ணியில் போட்டால் அது பொழைச்சிக்கும். அதை யார் கொள்கிற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தது? அதுக்கு பிள்ளையும் உண்டு, அதுக்கு குடும்பம் உண்டு, அதுக்கு எல்லாம் உண்டு, பால் ஊட்டும், அது எல்லாம் உண்டு, அதுக்கு சென்ஸ் உண்டு, மூளை உண்டு, பிரெயின் எல்லாம் உண்டு. சில வீடியோக்கெல்லாம் பார்த்து நான் நான்வெஜ் சாப்பிட்றதே குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு மீனை பிடிக்கிறாங்கம்மா, ஒரு சின்ன சல்லடை வச்சு அது குஞ்செல்லாம் சுற்றி நின்று போராடுது. அடுத்தது மீனை ரிலீஸ் பண்ணுறாங்க, அது அப்படியே குழந்தைங்களோட உள்ளே போகுது. அதுக்கு தாய்மை இருக்குது, அந்த குழந்தைங்க எங்கே போய் சாப்பிடும்? ஒரு உயிர் தானம்மா. அந்த உயிரை நம்பி நம்ப வச்சு கழுத்த இருக்கிறோம்ல. எலி இருக்குல்ல, தானாக ஓடிட்டுருக்கோம். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன்.
மனசை ரொம்ப ரொம்ப வருடிட்டு. அதுக்காக எலி வீட்டில் புந்து கடிக்கட்டுன்னு சொல்லாதீங்க. வருடமாக இருந்துச்சு. எலிக்கட்டை வந்து இப்படி உள்ளதில்லை, இப்படி டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டீல் கம்பி பயங்கர ஸ்பீடாக இருக்கும். விரலாம் துண்டாயிடும் அடிச்சதுன்னா. அதுக்கு ஒரு இறை வைக்கிறாங்க. அது வந்தது இறைய கவனம்னு அந்த மேலே உள்ள ரிலீஸ் அடிக்குது. 2 உடம்புல அடிச்சிட்டுமா. பார்க்குது பயந்துக்கிட்டு. பசி அதோட மேலானது. பிடிச்சி கொஞ்சோண்டு கொறிக்குது. திரும்பி திரும்பி பார்க்குது. யாராவது வர்றாங்களா, காப்பாற்ற வர்றாங்களான்னு நினச்சிதா, இல்லை மேற்கொண்டு நம்மளை கொல்ல வந்தாங்களான்னு நினைக்கல. அந்த எலியோட எண்ணம் என்னவாக இருந்திருக்கும். அதுக்கு பிரெயின் உண்டு, எல்லாம் உண்டு, அதுக்கு செல்கள் உண்டு, எல்லாம் உண்டு. உணவு சுழற்சின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஃபுட் சைக்கிளிங் இருக்குல்ல, ஃபுட் சைக்கிளிங்கில் எலி பாம்பு தான் எலியை சாப்பிடணும். இதுதான் சைக்கிளிங். இப்படி ஒன்று இருக்குது. அதில் தான் நம்மளும் அந்த ஃபுட் சைக்கிளிங் வர்றோம். ஆடு மாடு கோழி முட்டைங்கிறது ஒரு கருதனமா, இன்னொரு குஞ்சு உருவாகும்ல, அதை சாப்பிட்றோம்ல. நம்மள்ட்ட போய் நம்பிக்கை வைக்க சொல்கிறேன். எப்படி நம்மளை நம்புறது? நமக்கு எந்த நம்பிக்கையும் நம்மள்ட்ட கிடையாதுமா. அவ்வளோ ஒரு புலின்னா கடிக்கும் தானே, கிட்ட போனால் அடிச்சிடும். சிறுத்தைனா அடிக்கும். எல்லாமே தெரியும். என்னென்ன பாம்பு கொத்தி விட்டுரும், செத்துருவோம். விஷம் இருக்குது, விஷம் இருக்கிறத என்றைக்காவது பார்த்தோமா? ஆனால் விஷம் இருக்குன்னு தெரியும், கிட்டே போகக்கூடாது பாம்பு. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருவோம். நான் மனுஷன்ட்ட நீ எப்படிம்மா கிட்டே போவேன்? அவன் என்ன மைண்டில் இருக்கான்னு தெரியாதுமா. அதோட நீங்கள் நம்பிக்கைங்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பொதுவாகவே சொல்கிறேன், யார் மேலேயும் எதுவும் தேவையில்லை, ட்ரஸ்ட்டு வேண்டியதில்லை. சும்மா கேஷுவலாக இருக்கலாம். நம்ம வந்து அதிகமாக பொய் சொன்னால் அதிகமாக மூளை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமா அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. பொய்யே நீ சொல்லாமல் மூளையே தேவையில்லை, அப்படியே சாதாரணமாக இருக்கலாம். பொய் சொல்லாமே இருந்தா யாரும் கூடவே இருக்க மாட்டாங்க சார். இல்லைம்மா, பொய் வேண்டியது இல்லைம்மா. சிலருக்காக பொய்கள் சொல்லி தானே சார். இல்லைம்மா, அது தவறாக நம்மளை டீச் பண்ணுறாங்க. கசக்கும் உண்மையை விட இனிக்கும் பொய் மேலானது அப்படிலாம் சொல்கிறாங்க. நோ, தட்ஸ் ராங். பொய் வேண்டியது இல்லைம்மா, கேஷுவலாக இருக்கலாம், ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம், இயல்பாக இருக்கலாமா. இல்லை ஒன்றுமே இல்லைம்மா. என்ன ஆகிட போகுது நமக்கு? இப்படிலாம் சட்டை போட்டுட்டு இப்படி தான் இருக்கணும்னு எது இருக்கான்னு இயல்பாக இருக்கலாமா. என்ன ஆகிட போகுது? இப்போ ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. இப்போ நம்ம இருக்கோம், இந்த உலகத்தை நம்மளே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். உங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் லாக் அவுட் பண்ணிவிட்டு தூக்கி மொபைலில் போட்டு ஒரு வாரம் இருங்க. யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. ஒரே வாரம் ட்ரை பண்ணுங்கள், யாரும் உங்களை தேட மாட்டாங்க. ஒரு முதல் நாள் ஒரு 5-6 கால் கூடுதலாக வரும், அடுத்த நாள் ஒரு 5-6 கால் குறையும், அப்படியே குறைஞ்சிரும். ஃபோன் வராதும்மா. இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதே மறந்துடுவாங்க. மறந்துடுவாங்க. அவ்வளோதாம்மா, இயல்பு அதுதாம்மா. காலை அழைக்காதீங்களா, யாரையும் ஃபோன் அடிக்காதீங்க, வர்ற காலை பேசுங்க. யாரையும் அழைக்கிறது இல்லை, நான் அழைக்கிறது இல்லை. நானும் அப்படிதான் சார் இருக்கு. நானும் வர்ற காலை பேசுறது. ஏன்னா வர்ற கால் போதுமானது. நம்ம அழைச்சி என்ன பேசி என்ன உறவாட போகுது? ஒன்றுமே இல்லை. எல்லாமே சொல்கிறேன், பசங்களுக்கு சொல்கிறேன். நம்ம போய் தண்ணி அடித்து பார்ட்டி பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஷிப் வரப்போகுது. அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டியதில்லை. உலகத்துல ரொம்ப புனிதமானது வந்து காதல். அந்த காதல் பத்தின உங்களுடைய புரிதல் என்ன? அதில் என்ன புனிதத்தை கண்டீங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிங்களே சார். ஏமா, காதல் வந்து யூனிவர்சல்மா. ஒரு மலரும் லவ் பண்ணது தான் மகரந்த சேர்க்கை. ஒரு வண்டோட காலில் ஒட்டி தான் இன்னொரு உயிர் உருவாகுது. தட்ஸ் நேச்சர். இதில் என்ன புனிதம், மண்ணாங்கட்டி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சினிமா பாட்டு அதிகம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், கேட்குறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்ன புனிதம் இருக்குது சொல்லுங்க? இல்லை சார், எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம வர்றது தானே காதல். புனிதம்ங்கிற என்னன்னு புனிதத்துக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க. புனிதம்னா என்ன? எது புனிதமானது? இங்கே எதுவுமே புனிதம் இல்லைம்மா, எல்லாமே இங்கே அழுக்குதாம்மா. அம்மா பெற்ற பிள்ளைகள் மேல வைக்கிற அன்பு புனிதமானது. புனிதம் இல்லை, அது அன்புமா. அது அன்பு, அது ஒரு நார்மலான விஷயம். அது அன்பு. பாம்பு தான் குட்டி மேலேயே அன்பு வைக்கும், சிங்கம் தான் குட்டி மேலே அன்பு வைக்கும், யானை தான் குட்டி மேலே அன்பு வைக்கும், பன்னி தான் குட்டி மேலே அன்பு வைக்கும், நாய் குட்டி மேலே அன்பு வைக்கும், பூனை குட்டி மேலே அன்பு வைக்கும், எலி குட்டி மேலே அன்பு வைக்கும், எல்லாமே குட்டி மேலே வைக்கும். இது யூனிவர்சல் அன்பு. புனிதங்கிறதுக்கான அர்த்தத்துக்கு மீனிங்கே கிடையாது. அது அன்புமா. அது அன்பு தான் ஜெயிக்கும். அன்பு ரொம்ப முக்கியம். நீ அன்பாக இருங்க, புனிதமாலாம் ஏன் சொல்கிறீங்க? அன்பாக இருங்க. இப்போ லவ் பண்ணுறீங்களா, ஒரு பையனை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆசை வருதா, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா ஆசை வருதா, அது நேச்சர், இயற்கை தானே. அதுதான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு, அன்பில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்து நம்ம புனிதம் இப்படிலாம் சில இது தவறாக நம்மளை கற்பிதம் பண்ணுறாங்க. இதெல்லாமே இப்போதாம்மா எனக்கு இந்த விஷயம்லாம் புரிதல் வந்துச்சு. எனக்கு தெரியல எதுவுமே. இந்த லவ் எழுதுறது, பாட்டு எழுதுறது, ஒரு கடிதம் எழுதுனேன்னு அதை இறங்கி வாங்கினேன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வேண்டியதில்லை. ரொம்ப நவீன உலகத்தில் அதுக்கான வேலைகள் இல்லை. இவங்களே ஏமாற்றிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுமா. நீங்கள் சொல்கிற புனிதம் மெரினா பீச்சில் போய் பாருங்கள், புனிதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நான் அதை தப்பு சொல்லலை. மெரினா பீச்சில் நடக்கிற அந்த காதல்கள் சேட்டைகளை நான் தப்பு சொல்லலை. அதுதான் நேச்சர், இயற்கை. அதுதான் நமக்கு அந்த புரிதல் தான் முக்கியமானது. அவங்க விரசமாக பார்க்குறது தான் முக்கியமானது. காதல் ஏமாற்றப்பட்ட ஆண்கள் பொதுவா மது பழக்கத்திற்கு அடிமையாகிறது வழக்கம். காதல்னு இல்லாம பொதுவாவே ஆண்களுக்கு வந்து அதிகமா மது பழக்கம் இருக்கிறது ஒரு நார்மலான விஷயமாவே பார்க்கப்பட்டுருச்சு சார்.
இந்த மது பழக்கம் பத்தி உங்களுடைய புரிதல் என்ன? அழிவு, அழிவு, மாற்றமே இல்லை. ரொம்ப பட்டெறிஞ்சே சொல்கிறேன், அழிவு, மாற்றமே கிடையாது. எந்த வகையில் நீ உன்னுடைய மூளை மழுங்குவதாக இருந்தாலும் அழிவு தான். மது, சிகரெட்டு, கஞ்சா, எந்த பழக்கத்தினாலும் உன் மூளை உன்னுடைய இயல்பை விட்டு மாறுதோ கண்டிப்பாக அழிவு தான். மது அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் லோ ஃபெயிலியருங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும், அதுதான் இயல்பாக இருக்க முடியும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. அவ்வளோ நீ உயிர் வாழ்வதற்கே அஸ்திவாரமாக இருந்த தாய்ப்பாலே மறந்து நம்மளால் வாழ முடிஞ்சதில்லை. தாய்ப்பால்னா செத்துருப்போம் குழந்தையில, அதுவே இல்லை. தொப்புள் கொடியெல்லாம் சாப்பிட்டோம், தொப்புள் கொடியெல்லாம் வெட்டி தானே வெளியே வர்றோம். எதையுமே உன்னால் மாற்றிக்க முடியும், ஆனால் காரணம் தேடாத. மது அடிக்கிறதுனா அடி, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம், உன்னோட தனிப்பட்ட சுதந்திரம். ஆனால் தட்ஸ் ரீசன் தேடாது. இந்த ரீசனுக்காக நான் குடிக்கிறேன், என் மனைவி திட்டுறா நான் குடிக்கிறேன் அப்படின்னா அழிவு, கண்டிப்பாக அழிவு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சமீபத்தில் நடக்கிற அந்த தவறுகள் குற்றங்கள்லாம் பார்க்குறேன், எல்லாமே ஒரு சமூக ஒழுங்கினத்தில் எல்லாமே நடக்குது. மது, போதை, கள்ளக்காதல், இல்லீகல் இன்டிமெசி, இப்படி குழந்தைகள்கிட்ட பாலியல், எல்லாமே சமூகத்தோட ஒழுங்கினம் தானே. நீங்கள் சொன்ன புனிதம் இதில் எங்கே இருக்குது? காதலில் தான் காமமும் இருக்குது, காமத்துக்குள்ளே தான் காதலும் இருக்குது. நீங்கள் சொல்கிற புனிதம் எங்கே இருக்குது? இனிமே இல்லையே. நம்ம இறந்துடுறோம், நம்ம கூட யாராவது இறப்பாங்களா? மாட்டாங்க, நிச்சயமாக இல்லை. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இங்கே வாழ தான் பிறந்திருக்கோம். ஆனால் நம்மளே ஏமாற்றிக்கிறோம். சூசைட் பண்ணுறது, குணா கோயிலை போய் குதிக்கிறது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ரொம்ப எமோஷனலாக அந்த முடிவு எடுக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாது அதெல்லாம். இப்ப இருக்க மக்களுக்கு தேவையான பல நல்ல வார்த்தைகளை சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். மகிழ்ச்சி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.